Hello guys, welcome to all. நம்ம இந்த வீடியோல Wednesday சீரிஸ்ல இருக்கிற ஒரு 10 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த வெப் சீரிஸை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. டீம் பார்டன் டைரக்ட் பண்ண Wednesday வெப் சீரிஸ்ல இருக்கிற ஒரு 10 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் முழுசா இந்த வீடியோல நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. அண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இந்த வீடியோல பிடிச்சிருக்கு, அதாவது Wednesday வெப் சீரிஸ்ல நீங்க எந்த கேரக்டரை அதிகமா லைக் பண்ணுவீங்க அப்படின்றத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட். லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற ஃபேக்ட் என்னன்னா, Wednesday வெப் சீரிஸ் ஆனது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல தான் ரிலீஸ் ஆயிருந்தது. இப்படி ரிலீஸ் ஆகி ஒரே மாசத்துல 1 பில்லியனுக்கும் அதிக மணி நேரம் பார்க்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு Wednesday வெப் சீரிஸ் வந்து பெயர் வாங்கி இருந்தது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல எந்த ஒரு வெப் சீரிஸ் அதிக மணி நேரம் பார்க்கப்பட்ட வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா ஸ்குவிட் கேம் தான் இருந்தது. இதுக்கு அடுத்தது Wednesday வெப் சீரிஸ் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்டா பார்க்க போறது என்னன்னா, நெவர்மோர் அப்படின்னு சொல்லிட்டு Wednesday வெப் சீரிஸ்ல ஒரு ஸ்கூலை காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்கூல் மட்டும் இல்ல, அந்த ஸ்கூலை சுத்திட்டு இருக்கிற இடங்கள் அண்ட் இந்த Wednesday வெப் சீரிஸ் எடுக்கப்பட்ட ஒரு சில இடங்கள் எல்லாமே ரொம்பவே பழமையான ஒரு இடங்களா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த நெவர்மோர் அப்படின்ற ஒரு பகுதி வந்து காண்டகுஷினோ அப்படின்ற ஒரு கோட்டையில எடுத்திருப்பாங்க. அண்ட் நெவர்மோர் சுத்தி இருக்கிற அந்த ஒரு தாவரியல் பூங்கா வந்து பாத்தீங்கன்னா புக்காரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவரியல் பூங்கால எடுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த Wednesday வெப் சீரிஸ்ல காட்டுற பகுதிகள் எல்லாமே ரொம்ப ஒரு பழமையான பகுதிகளா இருந்திருக்கு. அப்பதான் இந்த Wednesday வெப் சீரிஸ்க்கு முழுமையான ஒரு உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் பழமையான பகுதிகளை சூஸ் பண்ணி. தேர்டா இருக்கிற ஃபேக்ட் என்னன்னா, Wednesday சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு டான்ஸ் ஒன்னு இந்த வெப் சீரிஸோட ஹீரோயினான ஓர்டேகா ஆடி இருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே தான் ஆடி இருப்பாங்க. அவங்களே பிராக்டிஸ் பண்ணி அந்த டான்ஸ் அவங்களே ஆடி இருப்பாங்க. அவங்க அந்த டான்ஸை எங்கிருந்து பார்த்து ஆடி இருப்பாங்கன்னா, 80sல கோத்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லி நைட் கிளப்ஸ்ல ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க ஆடுறத பார்த்து தான் இந்த வெப் சீரிஸோட ஹீரோயின் வந்து இந்த டான்ஸை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி. Wednesday சீரிஸ்ல திங்க் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். அந்த கேரக்டர் வந்து Wednesday வெப் சீரிஸ்ல ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணும்போது VFX டைரக்டர் டாம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு உண்மையாவே ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் இந்த கேரக்டரை ரோல் பிளே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட கேட்டிருப்பாரு. அப்போ நெட்ஃபிளிக்ஸும் இதுக்கு ஓகே சொல்லி அது யாரை சூஸ் பண்ணிருப்பாங்கன்னா, விக்டர் டோராபந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை சூஸ் பண்ணிருப்பாங்க. அவர் தான் வந்து இந்த திங்க் அப்படின்ற கேரக்டர் ரியலாவே அந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. இவரோட உடம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ளூ ஷூட்ல கவர் பண்ணிட்டு அந்த கேரக்டரை பிளே பண்ணிருப்பாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் உண்மையாவே ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப் சீரிஸ்ல நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. நம்ம வீடியோல 5th இருக்கிற ஃபேக்ட் என்னன்னா, Wednesday வெப் சீரிஸோட ஹீரோயினான ஜெனா ஓர்டேகா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வெப் சீரிஸ்க்காக தன்னோட முடிய அவங்களே வெட்டி ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட முடிய வெட்டும் போது ரொம்ப அதிகமாகவும் வெட்டக்கூடாது, ரொம்பவும் கம்மியாகவும் வெட்டக்கூடாது, குறிப்பிட்ட லெவல்ல வெட்டணும். அப்பதான் அவங்க போட்டிருக்கிற அந்த ஜடை மாதிரி போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கணும். ஏன்னா வியூவர்ஸுக்கு பார்க்கும்போது இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கலைன்னா இந்த கேரக்டரே மொத்தமா பிடிக்காம போயிடும் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருப்பாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த Wednesday வெப் சீரிஸோட ஹீரோயின் வந்து ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. அவங்க தன்னோட முடிய வெட்டி கரெக்டா வெட்டி இந்த நம்ம மீடியால 6th இருக்கிற ஃபேக்ட் என்னன்னா, ஜெனா ஆர்டேகா Wednesday வெப் சீரிஸோட ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஷெலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு 2 முறை பென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சண்டைக்கு போடுறதுக்கும் பயிற்சி எடுத்திருப்பாங்க. இவங்க இதெல்லாம் பயிற்சி எடுத்து ஓரளவுக்கு நல்லா அதெல்லாம் வாசிக்கவும் கத்தி சண்டை போடவும் பழகுனதுக்கு அப்புறம் தான் இந்த Wednesday வெப் சீரிஸ் ஆனது ஆரம்பிக்கப்பட்டது. Wednesday வெப் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு ரத்த குளியல் காட்சி ஒன்று இருக்கும். அந்த குளியல் காட்சியை எடுக்கிறதுக்காக பல டேக்குகள் போயிருக்கு. ஒவ்வொரு டேக்கும் திரும்ப ஷூட் பண்ணும்போது இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டேக்லயும் திரும்பவும் அந்த துணியில இருக்கிற ரத்தத்தை எல்லாம் துவைச்சு திரும்பவும் ஆக்டர்ஸ்க்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மேக்கப் ஆர்ட். அடுத்ததான் நம்ம வீடியோல 8th பார்க்க போற ஃபேக்ட் என்னன்னா, Wednesday வெப் சீரிஸ்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணவங்க யாருன்னா கேத்ரின் ஜெட்டா-ஜோன்ஸ். இவங்க வந்து Wednesday வெப் சீரிஸ்ல நடிக்கிறதுக்காக மட்டுமே அவங்களோட மேக்கப்புக்கு செலவு பண்ண நேரம் எவ்வளவா இருக்குன்னா 2.5 மணி நேரம் எடுத்திருக்காங்க அவங்களோட மேக்கப் போட. முக்கியமா அந்த மேக்கப் வந்து போட்டு அவங்க நடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமும் பட்டிருக்கு. Wednesday சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல லார்ஜ் கேரக்டரை யார் ரோல் பிளே பண்ணிருப்பாருன்னா ஜார்ஜ் பர்ஷியா.
இவரோட ஹைட் வந்து 6 அடி 3 இன்ச் தான் இருப்பாரு. ஆனா லார்ஜ் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா 6 அடி 6 இன்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஷூஸ்ல லிப்ட வந்து பாத்தீங்கன்னா வியர் பண்ணி நடிச்சிருப்பாரு. வெனஸ்டே வெப் சீரிஸ்ல ஜனா ஆர்டேகா போட்டிருக்கிற ட்ரெஸ் யாராவது நோட் பண்ணிருக்கீங்களா? அந்த ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க தேடி இருக்காங்க அதே மாதிரியான ட்ரெஸ். ஆனா அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க தேடி எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்மேடாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை உருவாக்கி இருக்காங்க. உருவாக்கி அந்த ட்ரெஸ்ல இருக்கிற கருப்பு அதுக்கப்புறம் வெள்ளை கோடுகளை வந்து பாத்தீங்கன்னா கையாலேயே போட்டிருக்காங்க. அப்பதான் இந்த வெப் சீரிஸ்ல ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ட்ரெஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாம யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி இருப்பாங்க. நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெனஸ்டே வெப் சீரிஸ்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் அதிகமா பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட்